கோவிலுக்கு போகணும்னு வேண்டியிருக்கீங்களா பாட்டி? அதுக்கு போகணும் தான், ஆனா அதுவும் இல்ல. பாட்டி இவங்கெல்லாம் விடு. நம்ம மாடு கண்ணு போட்டிருக்கா, சீம்பால் இட்டு வந்திருக்கிற அதானே? ஏண்டா அது மாடா இல்ல மிஷினா அடிக்கடி கண்ணு போடுறதுக்கு? இது எதுவுமே இல்ல. அப்படின்னா புதுசா ஏதோ வச்சிருக்கிறீங்க. பொதுவா சின்ன வயசுல எங்க 3 பேத்துக்குள்ள போட்டி வச்சு ஏதோ கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ செய்ய போறீங்க கரெக்டா? டேய் பேராண்டி, நீ மட்டும் தாண்டா என் மனச சரியா புரிஞ்சு வச்சிருக்க. கிட்டத்தட்ட அதான். என்னன்னு நீங்களே சொல்லிருக்குமா? ஆமா பாட்டி, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எனக்காக ஏதோ ஒரு பரிசு வச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யார் பரிசு தரீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். ஓ, ஸ்பெஷல் கிஃப்டா பாட்டி? அதான்டா, ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்க போறேன். அது என்ன பரிசத்தை? பாவா, சொல்லுங்க. அத கொடுக்கும்போது உனக்கே தெரியும். அவளுக்கு சரியா சொன்னம்மா. புதுசா நீங்க எல்லாரும் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா நீங்க எனக்கு கொடுக்கற பரிசுலயே என் மனசை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்படி என்ன புரிஞ்சவங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம மண்டையை உடைச்சுக்குவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்தது களைப்பா இருப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க ரவி, வா. என்ன? மா, என்ன கிஃப்டா இருக்கும்? ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இவங்க இப்படிதான் திடீர்னு எதையாவது சொல்லுவாங்க. என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா பெருசா ஏதோ பரிசு கொடுக்க போறாங்கன்னு தெரியுது.